அத்தை, இன்னைக்கு உங்க அண்ணி வர்றாங்கன்னு சொன்னீங்க அத்தை. ஆமாம் மருமகளே, மறந்தே போயிட்டேன். அத்தை, நான் வேற சமைக்கவே இல்லை. நேத்து வச்ச சாம்பாரே நிறைய இருக்கு. என்னத்தை செய்ய? என் அன்னிக்காரி வருவா, வந்தது வாங்கன்னு கூப்பிடு. கூப்பிட்டு நான் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீ நேராக கிச்சனுக்குள்ளே போ. 5 நிமிஷம் கழித்து ஒரு பாத்திரத்தை கீழே போடு. மருமகளே, என்ன ஆச்சு? அத்தை, செஞ்சு வச்ச பிரியாணி எல்லாம் கொட்டி போச்சுத்தே, நேற்று வச்ச சாம்பார் தான்ட்டே இருக்கு அப்படின்னு நீ சொல்லு. அவன் நம்ம கூட உட்காந்து அப்படியே சாம்பார் சாதம் சாப்பிட்ருவா. பரவாயில்லையே, மாமியார் கிளம்பி ஒரு நிமிஷத்துல என்னமா யோசிக்குது. அத்தை, உங்க அறிவுக்கு முன்னாடி நாளாக தூசித்தே. என்ன புகழாத மருமகளை வெக்க வெக்கமாக வருது. அத்தை, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கத்த. உங்க பிளானை நான் சக்ஸஸ் பண்ணி காமிக்கிறேன். மருமகளே, போதும் போதும், எந்திரி எந்திரி. மருமகளே வந்துட்டா, சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அண்ணி வாங்க, நீ வாங்க, நல்லா இருக்கீங்களா? மருமகளே, உள்ளே போய் எங்கள் அன்னிக்கு செஞ்சு வச்ச பிரியாணி எடுத்துகிட்டு வா மருமகளே. அண்ணி, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க? எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணி, எல்லாரும் நல்லா இருக்கோம் அண்ணி. புது மருமக எப்படி உன்னை நல்லா பார்த்துக்கிறாளா? அவள் என்ன நல்லா பார்த்துக்கிறா அண்ணி. நானும் அவளை என் பொண்ணு மாதிரி நல்லா பார்த்துக்கிறேன் அண்ணி. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஐயா, எனக்கு வேற பதட்டமா இருக்கு. என்ன செய்ய? கையும் ஓடல, காலு ஓடல. மருமகளே, என்ன ஆச்சு? அத்தை, சாம்பாரே ஒட்டி போச்சுட்டு. எங்கள் ஆளுநெல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனியா? சொந்தங்களே, ஸ்ரீஹரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம் மக்களே, மருமக சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.